தேவ்யானி மீதான குற்றச்சாட்டுகள் பலமிழக்கவில்லை என்றும் அவருக்கு கைது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தில் துணை தூதராக இருந்த தேவ்யானி கோப்ராகடே வேலைக்கார பெண்ணுக்கு குறைந்த சம்பளம் வழங்குவதற்காக விசா விண்ணப்பத்தில் தவறான தகவலை அளித்த விசா மோசடி குற்றச்சாட்டின் கீழ் கடந்த ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி நியூயார்க்கில் கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கில் நியூயார்க் நீதிமன்றத்தில் தேவ்யானி மீது வியாழனன்று குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவரை வெளியேறும்படி அமெரிக்கா உத்தரவிட்டது. இதையடுத்து விமானம் மூலம் தேவ்யானி வெள்ளியன்று இரவு டெல்லி திரும்பினார். இந்நிலையில் தேவ்யானி மீதான அமெரிக்காவின் ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகளுக்கு டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிதான் காரணம் என்று கருதும் இந்திய அரசு பதிலடி நடவடிக்கையாக அவரை 48 மணி நேரத்தில் வெளியேற உத்தரவிட்டது. இந்நிலையில் தேவ்யானிக்கு தூதரக அதிகாரி என்ற வகையில் இந்திய அரசு அளித்து வரும் பாதுகாப்பு நீடிக்காது என்றும் அவர் இந்தியா திரும்பிவிட்டதால் அவர் மீதான குற்றச்சாட்டு பலமிழக்கவில்லை என்றும் அவருக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர் மீண்டும் அமெரிக்கா வந்தால் கைது செய்யப்படுவார் என்றும் அமெரிக்க உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜின் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சனையால் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான விரிசல் மேலும் அதிகரித்துள்ளது.